திருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஞ்சதி வேண்டும். தலவாசலில்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூட்டும் தத்தி தருங்கிட தருங்கிட தருங்கிடக்கும் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேண்டும். திருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஞ்சதி வேண்டும். ஆழ்கடல் ஆடிடும் மட்டும் அந்த முட்டை எடுப்பவன் கஷ்டம் இது யாருக்கும் தெரியாது. மனசுல 1000 பாரம் அது பாட்டினில் ஓடிடும் தூரம் இது யாருக்கும் புரியாது. ஒன்னில்லாம ரெண்டும் இல்ல, ஆண் இல்லாம பெண்ணும் இல்ல, பெண்ணில்லாம யாரும் இல்ல. உண்மை சொன்ன என்ன செய்ய வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூட்டும் தத்தி தருங்கிட தருங்கிட தருங்கிடத்து பல வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். திருக்கூத்துக்கு பாட்டுக்கு தாளஞ்சதி வேணும். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாருமே. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன் நடுவர் உட்பட எல்லா பேச்சாளர்களும் கைதட்டல் கேட்கிறாங்கன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. ஆனா எங்க பாருங்க, பல ஊர்கள்ல எனக்கு தெரிஞ்சு பகல் நேரத்துல தான் பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு பாடம் நடக்கும். ஆனா இங்க நம்முடைய அற்புதமான ஐயம்பாளையத்துல இரவு நேரத்துல சிரிக்க சிரிக்க பாடம் நடத்துகிற அண்ணனுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எவ்வளவு அழகா ஊருக்கே பாடம் நடத்துறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ரொம்ப சிறப்பா நல்லா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடங்களையும் நாற்காலிகள்ல தானே உட்கார்ந்து கேட்பாங்க. ஆனா இங்க பாருங்க, அழகா மண் தரையில் அமர்ந்து கூட மணித்தமிழை கேட்கிற பண்பாடு ஐயம்பாளையம் மக்களுக்குத்தான் இருக்குங்கிறது ரொம்ப அழகா நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இவங்க யாரும் தரையில் உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியலன்னா. அப்படியா? தரையில உட்கார்ந்த மாதிரியே தெரியல. அருள்மிகு மாரித்தாயினுடைய மடியில் அமர்ந்து நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருடைய வாழ்வும் வாக்கும் எல்லாம் அல்ல அந்த மாரித்தாயின் திருவருளால் நீங்கள் அத்தனை பேரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி, உண்மையிலுமே நடுவர் அவர்களே, ஒரு 45 நிமிஷம் கலக்கிட்டு போன சகோதரி கௌதமிக்கு முதல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் இல்லைன்னு சொல்லல, ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அந்த 45 நிமிஷத்துல உங்க பெருமைய ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லலையே. தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு, இது மாதிரி கத்திட்டாங்கன்னா பசி எடுத்துருச்சுன்னு அர்த்தம். சாப்பாடு ரெடியான்னு கேக்குறாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மை நடுவர்களே. ஆனா இந்த ஊரு நம்ம நல்ல மேடையில வந்த உடனே பாக்குறீங்க, என்னடா வந்த உடனே பிஸ்கட் சாப்பிடுறாங்க, டீ குடிக்கிறாங்க, பிஸ்கட் சாப்பிடுறாங்கன்னு. உண்மையிலே நாங்க நேத்து கன்னியாகுமரி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்து படுத்தவங்க மத்தியானம் சாப்பிட கூட இல்ல, அப்படியே தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டோம். நைட் சாப்பாடு சாப்பிடல, அதனாலதான் இடையில இது சாப்பிடுறோம். நீங்க யாரும் தவறா நினைச்சு வேண்டுதல் வைக்க வேண்டாம். வேண்டுதல் வைக்க வேண்டாம். ஆனா நல்ல விஷயம். உண்மையாகவே இப்ப நான் ஒரு விஷயம், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, உங்க பெருமையை ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் பேச்ச தொடங்க. என்னைய பத்தி கேட்கணுமாயா என்கிட்ட? அண்ணே, உங்க அனுமதியோடவே உங்களை பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்றேன். என்னைய பத்தி சொல்ல என்கிட்ட அனுமதி கேட்கணுமா? உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன்.
என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னமோ சொல்றாங்கன்னா நம்மளை பத்தி குறை சொல்றாங்க. ஐயா நான் உங்க வீட்டு பிள்ளையா இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன். நம்மளை பத்தி சில பேர் குறை சொல்றாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நடுவர்களே? உங்களுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும். வாழ்க்கையில நம்மளை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க, அந்த குறையவே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில உயர முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. வாழ்க்கையில உயரவே முடியாது நடுவர் அவர்களே. குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. ஒரு கைதட்டல் கொடுங்க. நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்ல சரியா வேகலன்னு அதுல ஒரு குறை சொல்லதானே செய்யும். அதான் உண்மை. நான் கேட்கிறேன் நடுவர்கள், என்னால நிமிர்ந்து உட்காருங்க. நிமிந்தாயா உட்கார்ந்திருக்கேன். பிஸ்கட் சாப்பிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க தம்பா. என்ன அங்க இருந்து நிறைய பேர் பாக்குறாங்க, மகாராஜன் சார் எந்த டிவில வராங்க, எந்த சேனல் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மக்களுக்காக நான் இதை சொல்றேன் நடுவர். சொல்லியா என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில நம்முடைய அண்ணனுடைய பெருமையை ஐயம்பாளைய மண்ணில் சொல்றது தாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதுவரைக்கும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கவுந்தப்பாடி மண்ணில் ஏறக்குறைய 5 தடவை வந்து 5 தடவையும் வெற்றி முத்திரை பதித்த ஒரே நடுவர் கைதட்டல் கொடுங்க நம்முடைய அண்ணன் மகாராஜன் மட்டும்தான். எந்த சேனல்னு அந்த பாப்பா எல்லாம் கேட்கிறாங்க. இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியும் அண்ணன் யாரு அப்படிங்கிற சிறப்பு உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த மேடை அண்ணனுடைய வசமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன தெரியுங்களா, ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி வந்தது பார்த்திருப்பீங்க. இப்ப விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் யார் யாரோ காமெடி பேசுற மாதிரி காட்டுறாங்களேன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. பேசுறவங்க தாங்க யார் யாரோ, ஆனால் பேசுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா இன்றைக்கு நடுவராக அமைந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா உண்மையிலே பாருங்க கைதட்டல் எப்படின்னு. நான் டிவில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தா சரி அதுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க எனக்கு காசு. சரி அத அவங்க டிவில பேசிட்டு 50,000 ரூபா வாங்கிட்டு கார்ல சுத்திக்கிட்டு வெண்டிக்காய் வரைக்கும் ஒடிக்கிறாங்க. வெண்டிக்காய் வரைக்கும் செமையா. ஆனா அத வெண்டிக்காயை உடைக்க தெரியாம உடைச்சாங்க பாருங்க நடுவர் அவர்கள். ஆனா நான் 500 ரூபா வாங்கிட்டு பைதுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு. சரி அவனே உங்க நகைச்சுவையை பயன்படுத்தி அவங்க எல்லாம் ஏற்றமா இருக்காங்க, நீங்க எளிமையா இருக்கீங்கிறீங்க. இன்னைக்கு சொல்றேன், ஐயம்பாளையம் மக்களையே சாட்சியா வச்சு சொல்றேன், என்னைக்குமே ஏற்றத்தை விட எளிமைதான் பெருமைன்னு ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கிறேன், எளிமைதான் பெருமை. ஏன் தெரியுமா நடுவர்களை, எளிமைதான் பெருமைன்னு நான் சொல்றேன். நடுவர் அவர்களே, புத்தன் ஒரு அறிஞர் இருந்தாருங்க. இந்த மாதிரி மக்கள் அமர்ந்திருக்கிற மாதிரி தரையில் அமர்ந்திருந்தார். அந்த வழியே போன ஒருத்தன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டதுக்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ன தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா நடுவர் அவர்களே, அந்த பெருமை தான் உங்களுடைய பெருமை. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான அருமையான ஒரு தலைப்பு கொடுத்தீங்கல்ல, ஏறக்குறைய அவங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு பதில் சொன்னீங்கல்ல. நானும் உங்க தம்பி தானே. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஐயம்பாளையம் மக்கள் மன்றத்துல அந்த கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. என்ன வேணாலும் கேளியா, நான் பதில் சொல்றேன். அண்ணன் சொல்றேன் கேளியா. அண்ணனை நம்பிதானே தம்பி கேட்கிறேன். ஒரே கேள்விதான், மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கேள்வி, அவங்க வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? என்னமா? புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டின மனைவில கண்கலங்காம பாத்துக்கணும். 3 இப்படி என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். சொல்லு. அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போகணும்னு பண்டாரி ஆத்தாளுக்கு பூ மிதிக்கணும். அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போகணும்னு பண்டாரி ஆத்தாளுக்கு பூ மிதிக்கணுமா? அடுத்தவங்க கிட்ட வாங்கின காசு கொடுக்கப்படாதுன்னு பத்திரகாளி ஆத்தாளுக்கு கொண்டம் இறக்கணும். கொடுத்த காசா வாங்கின காசா? கொடுத்த காசு. நம்ம கிட்ட வாங்கின காசு கொடுக்கப்படாதவ. அடுத்தவன் வயக்காடு விளையப்படாதுன்னு மாசாணி ஆத்தாளுக்கு மிளகாய் இறக்கும். என்ன நம்ம வில்லங்கமா என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொன்னது வேணாம், இவர் சொன்னது வேணாம். அவங்க சொன்னதும் வேண்டாம், இவரு சொன்னது வேண்டாம். ஒரு கைதட்டல் கொடுங்க. இப்ப நடுவருடைய பதிலுக்காக தான் ஊரே காத்திருக்கு. நீங்க சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணன? பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற. அவன் பேண்ட் தச்சு போட்டுக்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒண்ணே ஒண்ணு செஞ்சா போதும். என்னண்ணே அண்ணா, அவங்க சொன்ன 3 இவரு சொன்ன 3 எல்லாம் வேண்டாம், எதுவும் வேணாம். நீங்க சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு செஞ்சா போதும், செத்தா சொர்க்கத்துக்கு போலாம். என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? ஊர்ல செத்தாங்க சொர்க்கத்துக்கு. எப்படி சொர்க்கத்துக்கு போறது? நடுவர்களே, இப்ப நான் சொல்றேன், ஐயம்பாளையம் மாதிரியான கிராமத்துல
இந்த மக்கள் முன்னாடி சொல்றேங்க, செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. ஐயம்பாளையம் மாதிரியான கிராமத்துல இப்படி உறவுகளோட சேர்ந்து ஒரு இரவுல ஒரு அழகான தமிழ் நிகழ்ச்சியை குடும்பமா சேர்ந்து கேட்டு சிரிக்கிறதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட வாழ்க்கையில் என்னங்க சொர்க்கம் இருக்க போகுது? எது சொர்க்கம்ங்கிறத எங்கள் இசைஞானி இளையராஜா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு பாட்டுல கொடுத்தாரு தெரியுமா? மந்தவெளி இங்க இல்லையே, ஆடும் மொழியாட்டம் போட்டு விளையாட அரச மர மேடை இல்லையே, கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி காணம் பாட வழி இல்லையே, ஓடி வந்து கொடுத்து முங்கி முங்கி கொடுத்து ஆட ஒரு ஓட இல்லையே, என்ன ஊரு நம்ம ஊரு ரொம்ப மேல அட ஓடுது பலக்காரு வினாட பரப்பாரு நம்மோட போல ஊரு மேது சொர்க்கமே என்றாலும் அது ஐயம்பாளையம் போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகுமா? தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் மொழி நிகழுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பாட்டு நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க. நல்லா இருக்குல்ல? நான் கேட்கிறேன், பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு அவ்வளவு தூரம் பேசினாங்கல்ல. முதல் கேள்வி நான் இந்த மன்றத்துல கேட்கிறேன், எல்லா ஆண்கள் பெண்கள் கூட அதுக்கு கைதட்டுவாங்கன்னு. கேளியா? பிள்ளைய வளர்க்கிற பொறுப்பு எங்களோடதுன்னு சொன்னாங்கல்ல. நான் ஏத்துக்கிறேன் நடுவர் அவர்களே. அப்ப நல்லத சொல்லி வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? பெத்த தாய் கிட்ட. நல்ல பிள்ளைகளா வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? பெத்த தாய் கிட்ட. நான் கேக்குறேங்க, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவின்னு இருந்தா சண்டை வருமா வராதா? வரும். வரும்ல? நான் கேக்குறேன், எதுக்குங்க யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தை போயிட்டு உங்க குடும்பத்தை கைதட்டல் கொடுங்க. நான் கேக்குறேன், நம்ம நடுவர் குடும்பத்துல சண்டை வருமா வராம போயிருமா? இல்ல சண்டை தான் வராம போயிருமா? இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருவோமா? போதும்டா உங்களை கூட்டி அந்த புண்ணியத்துக்கு. உங்க அம்மாவுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை, ஒரே ஒரு தடவை சண்டை வரட்டுமே. அப்படி நினைக்காத. எனக்கு கல்யாணம் பண்ணி ஏற்கனவே சொன்ன 25 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா அண்ணே, கல்யாணம் பண்ண புதுசுல சரி ஒரு சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டையே வரல. ஒரு தடவை 25 வருஷத்துல ஒரே சண்டை தானா? ஒரே சண்டை தான். அதுக்கப்புறம் அதிசயமா இருக்கு. அந்த சண்டையே இன்னும் முடியல. முடிஞ்சாவுல அடுத்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு. நான் கேக்குறேன்னே, உங்க அம்மாவுக்கும் உங்க மனைவி இடையில சண்டைனா நீங்க யார் பக்கம்? நான் வேலைக்காரி பக்கம். இதுதான் உங்க மறுபக்கமா? சரி, அதான் கொஞ்சம் அகலமா இருக்கு. உங்க வீட்டுல கேள்விப்பட்டமே அது அகலமா இல்ல அழகா இருக்குன்னு. அழகான ஆளு அளவுடே கிடையாது. அளவுடே கிடையாது. அந்த வார்த்தையே நமக்கு அளவுடு கிடையாது. நான் கேக்குறேன், என்ன பெருசா? நான் கேக்குறேன், இங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க, நிறைய பெத்தவங்க நல்லா படிச்சவங்க இருக்கக்கூடிய சபை. நான் கேக்குறேன், அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை வரும்போது தயவு செய்து குழந்தைக பக்கத்துல இல்லாம பார்த்து வார்த்தைய பேசுங்க. ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு ஒரு வீட்டுல அம்மா அப்பாவுக்கு இடையில சின்னதா ஒரு சண்டை. அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அப்பா அம்மாவை திட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. பையன் பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறான், 5 வயசு. என்ன தெரியுமானே? ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டா. ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாச்சு. பையன் அம்மாட்ட கேட்டா, அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா? அம்மா சொன்னா, நீ வாய மூடுறா குட்டி சாத்தான்ச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சண்டை ஓஞ்சுதுங்க. அம்மாட்ட போய் கேட்டா, அம்மா பேய்னா என்னன்னு சொல்லுமா, பிசாசுனா என்னன்னு சொல்லுமான்னா. அம்மா சொன்னா பாருங்க, பொறுப்பான பெண் சொன்னா, பேய் உங்க ஒப்பம் தாண்டா பேய், பிசாசு கட்டிட்டு சீரல் இருப்பாரு நான் தாண்டா பிசாசு, தண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம்டா, முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா நாற்காலி எல்லாம் முண்டம் போடான்னா. ஒரே ஒரு வாரம் ஆச்சுன்னு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தார். பெரியப்பா வந்தார். எங்கடா கண்ணு உங்க அப்பா, எங்கடா கண்ணு உங்க அம்மா சொன்னா பாருங்க. பெரிய பெண் தலதறிக்க ஒண்ணான்னு என்ன சொன்னா தெரியுங்களா? பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா. பெரியப்பா என்ன, இனி ஒரு ஜென்மத்துக்கு உன் வீட்டு
பக்கமே ஓடுனா வரமாட்டேன்னு சொல்லி ஓடுனா நான் கைதட்டல் கொடுங்க சார். இவங்களோட பொறுப்போட லட்சணம் என்ன பொறுப்பு இருக்கு கேட்கிற நடுவர் அவர்களே. அழகா பசங்கங்கிற ஒரு படத்துல சூர்யா அவர்கள் பேசுற மாதிரி ஒரு டயலாக் கொடுத்தாங்க, என்ன தெரியுங்களா? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் அப்படின்னா அப்ப அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பெற்ற தாய்கிட்ட. அந்த தாய்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கா? அப்படி காலத்துல பாட்டு கொடுத்தானே புலமை பித்தன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. தாலாட்டு இன்னும் யார் யாரோ தாலாட்டு பாட்டு கொடுத்தாங்கல்ல. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, உங்க வீட்டுல அண்ணி தாலாட்டு பாடுவாங்களா? என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. அப்படியா? லைட்டா கொஞ்சம் பழைய மாதிரி சவுண்ட். என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. அப்படியா? என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரில முறைப்படி இசை படிச்சவன். அவ பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. நம்ம ஊர் தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். அண்ணே ஒண்ணு காட்டுங்கண்ணே. தம்பி ஒரு அரை நோட்டு காட்டு. வாயில காட்டக்கூடாது, கீபோர்ட்ல காட்டணும். அந்த புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. பாட்டே அவ்வளவுதான்டா. ஒட்டுமொத்த கதவை திறந்து பாக்குறேன், 32 நாய் படுத்திருக்கு. ஏண்டி தின்ன நாய் கிடக்குறேன், வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறான். ஒழுங்கா ஒரு தாலாட்டு பாடுற பொறுப்பு இருக்கானே. ஒரு காலத்துல பெண்கள் எப்படி தானே, இன்னைக்கு ஒரே ஒரு தாலாட்டு பாட்டாலே ஒரு குடும்பமே பிரச்சனையா கிடக்கு நடுவுல. அப்படியா? ஆமா. குழந்தை தொட்டில கிடக்குது, மாமியால பார்த்து மருமக பாடுறா, மருமகளை பார்த்து மாமியார் பாடுறா, ஒரே குடும்ப சண்டையா கிடக்குது நடுவர் அவர்களே. ரெண்டு பேர் எப்படி தெரியுங்களா பாடிக்கிறாங்க? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரோ நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்கோரங்கு தொந்தரவு, பெருங்கோரங்கு மாமியார பெருங்கோரங்குங்கிறான். உடனே மருமக பார்த்தா பாருங்க, அவ திரும்பி எசப்பாட்டு பாடினா, மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவரோ நல்லவரு, மன்னவனுக்கு மாச்ச மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே மாமியா பெருங்குரங்கு, மருமக மலக்குரங்கு. ஆம்பளை பார்த்தான், இந்த ரெண்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அவன் வாங்கி பாடினானே. யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானே அழுகிறாண்டி, ஒரு தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா? ஆமா அண்ணே, ஆமா அண்ணே. குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தையே உருவாக்குனாங்களே அண்ணே. இந்த கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. எங்க குடும்பத்துல அதுல ஒண்ணுன்னு கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருங்கடான்னா சமூக இடைவெளியே இல்லாம இருந்துட்டாங்க. ஆமா அண்ணே. நான் கேக்குற நடுவர் அவர்களே, குடும்பத்துல ஆண்கள்ட்ட என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்டாங்கல்ல. 3 வார்த்தை நல்லா நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்ற நடுவர் அவர்களே. ஆண்கள்ல என்னமோ சாதாரணமா கிள்ளுக்கிற மாதிரி சொன்னாங்களே சார். பள்ளிக்கூட வாசல், இது அரசாங்க பள்ளிக்கூடம், ஆனா எத்தனையோ வீடுகள்ல தனியார் பள்ளிக்கூடத்துல தனியார் கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு. நாளைக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்கம்மா, வெளியில நிப்பாட்டிடுவாங்கம்மா, பள்ளிக்கூடத்திலே அனுமதிக்க மாட்டாங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினதாம்மா வகுப்புக்குள்ளே அனுமதிப்பாங்கன்னு குழந்தை, அது பையனோ பொண்ணோ சொன்னா மனசாட்சியோட சொல்லுங்க. எல்லா அம்மாக்களும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அப்ப இருக்கா சாமி, நாளைக்கு தான் உசுர கொடுத்தாலும் அந்த ஃபீஸ கட்டிடுவான்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையில எத்தனை தலைமுறைகள் படிச்சிருக்கு நான் கேட்கிறேன். உண்மையா அந்த உழைப்பு இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் நடுவர்களே. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, அந்த அம்மா வந்திருக்காங்க பாருங்க. தெரியுமா நல்ல சமய கட்டல அரிசி மூட்டையை சாச்ச மாதிரியே, அது 5 கிலோ சேர்த்து போட்ட மாதிரி இருக்கும். ஆமா. நான் கேட்கிற நடுவர்களே, தம்பி 7 மணிக்கெல்லாம் கவுந்தப்பாடி வந்துருன்னு சொன்னீங்கல்ல. ஆனா உண்மையா சொல்ல நடுவர்களே, 6 மணிக்கெல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். 6 மணிக்கெல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். நான் வந்த அதே பஸ்ல தான் அந்த அம்மாவும் வந்தாங்க. அந்த அம்மா வந்த பஸ்ல தான் நீ வந்தம் சொல்லு. நான் வந்த பஸ்ல தான் அந்த அம்மா வந்தாங்க. 2 பேரும் ஒரு பஸ்ல வந்தீங்க. நடுவர் அவர்களே, நான் பின்வாசல் வழியா இறங்கினேன். அதான் முறை. அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்கினாங்க. என்ன அவசரமோ? அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்கும் போது அதே பஸ்ல சத்தி போறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்காக ஒரு பையன் இந்த அம்மா வந்தது தெரியாம லேசா ஒரு இடி இடிச்சிட்டான்.
மேல ஏறும்போது என்னது லேசா இந்த அம்மா மேல ஒரு இடி இடிச்சிட்டானா இல்ல? ஏன் இவ்வளவு பதறீங்க? இடிச்சிட்டான். நான் தானே நடுவர் மாதிரி பதறீங்க. இடிச்சிட்டானா இல்ல? இடிச்சிட்டான். அவ்வளவுதான். இடிச்சிட்டான். எமோஷனலா குறைங்க. என்ன இடிச்சிட்டான் அவ்வளவுதானே. உண்மையிலுமே யாராவது ஒருத்தர் மேல தெரியாம ஒரு இடி இடிச்சுட்டா கையோ காலப்பட்ட என்ன சொல்லுவீங்க? சாரி, மன்னிச்சிருங்க. அதான் சார் பண்பாடு. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா மேடம் மன்னிச்சுங்க, அம்மா மன்னிச்சுங்க, அக்கா மன்னிச்சுங்கன்னு எல்லாம் சொல்றான். அத்தனை பேர் பாக்குறாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அத்தனை பேர் பார்க்க அந்த பையனுடைய சட்டையை பிடிச்சு, இது உயரத்துக்கு சட்டையாவா பிடிச்சிச்சு? நடுவர் அவர்கள் அந்த அம்மா கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று அவன் சட்டையை பிடிச்சு அதானே பார்த்தேன். அந்த திட்டுது அவங்க அப்பா, அவங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் அந்த திட்டு நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலுமே அத்தனை திட்டுக்கு நம்மள இருந்தா கலங்கி போயிருவோம்ல. கண்டிப்பா உண்மையிலுமே கண்ணீர் விடுவோம்ல. ஐயோ கூட்டமே பாக்குதுன்னு அலறுவோம்ல. அந்த பையன் சிரிக்கிறானே. சிரிச்சானா? நான் கேட்ட ஏன்டா இந்த சிரிக்கிற? மானங்கட திட்டுதேங்கறேன். அவன் சிரிச்சிட்டே ஒத்த வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவுதே, இதையும் கட்டிட்டு ஒரு மனுஷன் 30 வருஷமா வாழ்றானே, அவன் நிலைமையை நினைச்சு சிரிச்சேங்கறானே. நான் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க நடுவர். அட்ரஸ் கொடுடா. அவன் தேனி வண்டியில தானே வந்திருப்பான். ஆமா நடுவர், ப்ளூ கலர் ஜீன்ஸ் வேற. நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே, இதுல வந்து நாங்க தான் நான் அண்ணே இந்த உலகத்துல தாயினுடைய பெருமையை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனா அப்பாவுடைய பெருமை எப்படிப்பட்டது தெரியுமா நடுவர் அவர்களே? உலகத்துல வாழ்க்கையில் தனக்கென சமைக்காதவள் நம்ம அம்மா. ஒரு கைதட்டல் கொடுங்க. நமக்காக சமைக்காதவள் நம்ம அம்மா. ஆனா வாழ்நாளில் தனக்கென சம்பாதிக்காதவர் தாங்க நம்ம அப்பா. நமக்கென சம்பாதிக்காதவர் தான் அப்பா. நடுவர் அவர்களே, நான் சொல்றேன், எங்க ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் தான். இங்க எல்லாருக்கும் பாரியம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அங்க கொண்ட நடக்கும் போது தை மாசம் மார்கழியில பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா கூட்டிட்டு போவாங்க. அந்த முத்து பல்லாக்கு பாக்குறதுக்கு எட்டாதுன்னு, சின்ன பையன் தானே, அப்படி தோல்ல தூக்கி உட்கார வச்சு அப்பா காட்டுவாரு. இதா சாமி பாரு, ஆத்தால பாரு சாமி, ஆத்தால பாரு சாமின்னு. உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, இப்ப அப்பா என் கூட இல்ல, ஆனா நான் நினைச்சு பாக்குறேன். அன்னைக்கு சாமி பாருன்னு சொன்ன அப்பாவின் தோள் மீது அமர்ந்து நான் சாமியை பார்க்கலங்க, என்னை தோளில் சுமந்திருந்ததே ஒரு சாமிங்கிறது இன்னைக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னா அந்த அப்பாக்களினுடைய உழைப்பை சாதாரணமா சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அப்பாக்களினுடைய உழைப்பு இல்லாம வந்துட முடியுமா? எதுவுமே கேட்கிறேன். இன்னும் இங்க இத்தனை பேர் கூடி இருக்காங்கல்ல, குறிப்பா பெண் பிள்ளைகள் அத்தனை பேர் கைதட்டினாங்கல்ல, இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், உங்க அப்பாக்கள் எல்லாருமே பெரிய அரசர்களா, பெரிய ராஜாக்களா, பெரிய பணக்காரர்களா? இல்லைங்க. ஆனா மனசாட்சியோட பெண் பிள்ளைகள் கைதட்டல் சொல்லுங்க. என்ன தெரியுங்களா? உங்கள் அத்தனை பேரையும் உங்க அப்பாக்கள் இளவரசிகளாகத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுதாங்க உண்மை. அதுக்கு உண்மையாங்க. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருங்கிறத என்னைக்காவது பெத்தவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டான். நான் உண்மை என்ன, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்துக்காக படிச்சு கொட்டினேன், உங்க குடும்பத்துக்காக நான் பாடுபட்டு, இப்படி கண்ணீர் விட்டு கதை சொல்றது யாரு? இந்த பெண்கள். இவங்க. ஆனா பெத்த அப்ப வடித்த கண்ணீரை வாங்கி தன்னுக்குள் வைத்துக் கொண்டு பெற்ற பணத்தை பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடியவன் தானே இந்த பெற்ற உண்மை நடுவர் தெய்வம். உண்மைங்க. வாழ்க்கையில தனக்கென சம்பாதிக்காதவர் மட்டும் இல்லைங்க நம்ம அப்பா. நாம அழுதா நம்ம குடும்பமே அழுகுங்கிறக்காக அழுகைய கூட எங்கேயோ ஒரு பக்கம் புதைச்சுக்கிட்டு இருக்கிறவன் தாங்க ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்மகனுடைய உழைப்பை சாதாரணமா சொல்றதா? எத்தனை பேர் ஒயின் ஷாப்ல அழுதுகிட்டு இருக்கான் தெரியுமா? தன்னை போல அழுதுகிட்டு இருக்கான். எதை நினைச்சு அழுகிறான்? உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, நீங்க வாழ்க்கையில எந்த நாள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கனாலும் நான் மறக்க மாட்டேன். ஆமா, எந்த நாள். ஆனா ஒரே ஒரு மாசம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா அண்ணே இருங்கண்ணே கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். எந்த மாசம் தெரியுமாண்ணே? எந்த மாசம்? கார்த்திகை மாதம். காயத்ரி மாசம்னா நீ வர? காயத்ரி மாசம் தான். நமக்கு என்ன, தினேஷ் தான் பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு விஷயம் சொல்றேன், நான் கேட்கறது காயத்ரி இல்லனே, கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம். இங்கே நிறைய பேர் ஐயம்பாளையத்துல சபரிமலைக்கு மாலை போடுகிற ஐயப்பர் இருந்தா கொஞ்சம் கைதட்டல் கொடுங்க. இங்க இருக்கக்கூடியவங்க இருந்தா கைதட்டல் கொடுங்க. நடுவர் அவர்களே, இந்த கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கு மாலை போடுற பக்தர்கள்லாம் போவாங்க. ஆமா. நான் எங்க அண்ணன் இந்த கார்த்திகை மாசம் வந்தப்ப நான் கேட்டேன், எப்ப ஒரு மண்டலமா, அரை மண்டலமா, கால் மண்டலமா, எப்ப மாலை போடலான்னு கேட்டேன். எங்க அண்ணன் சொன்னா ஓடி வந்து மாலையே வேணான்ட்டான். பயந்துட்டானே. நான் அப்படிதான் கேட்டேன், என்னடா ஏன்டா அப்படி வேண்டாங்கிற? மாலை வேண்டாம் அப்படின்னா நான் உடனே அவன்கிட்ட பார்த்து நம்ம வீரமணி சாமி பாடின மாதிரி 2 வரி ஐயப்பன் பாட்டு ஒண்ணு பாடி காட்டினேன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ
முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து திருமுடியெடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சாமியே சரணம் ஐயப்பா. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க இசைக்கலைஞர்களுக்கும் நம்ம நடுவர் அவர். அண்ணே நான் உண்மையிலே சொல்லுங்கண்ணே. எங்க டீம் இந்த அளவுக்கு தேதி கிடைக்காத அளவுக்கு ஒவ்வொரு ஊரும் சுத்தி வர்றோம்னா சிறப்பான பேச்சாளர்களும் திறமையான இசைக்கலைஞர்களும் எங்களோட பயணிக்கிறதுனால தான் இன்னைக்கு நாங்க உலகம் பூரா சுற்றி வர்றோம். நன்றி அண்ணே. அடுத்த வாரம் கூட 2 வெளிநாடுகளுக்கு போறோம். ஒரு தடவை கைத்தட்டல். அண்ணே அண்ணே நாங்க 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 கண்டிப்பா நாங்க கண்டிப்பா கூட்டி போறேன். சொல்லவே இல்லை அண்ணே. நீ இல்லாம நான் நகர மாட்டேன். சூப்பர். கண்டிப்பா உங்களையும் கூட்டி போறேன். அதே பேண்டோ பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் எல்லாம் வேணாமா? உண்மையிலே அடுத்த வாரம் 2 வெளிநாடுகளுக்கு போறோம். அண்ணே இதே டீம் அண்ணே. இதே டீம் நாம எல்லாருமே வா. அப்படியே போறோம். ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே ஐயம்பாளையம் வந்த நேரம் பாருங்களேன் எவ்வளவு சர்ப்ரைஸா சொல்லிருக்கீங்க. அண்ணே எந்தெந்த நாடுகள்னே? ஈராக்கு உக்ரைன். என்னடா வரமாட்டேங்கிறீங்க? கொழுந்தியாவுக்கு வளகாப்பு நீங்க போயிட்டு வாங்க. சின்ன மாமியாவுக்கு வளகாப்புன்னா மாமனார் என்ன வெளிநாடு போயிருந்தாரா? அந்த அம்மா சொல்லுது எனக்கே வளகா போட்டாலும் போடுவோங்குது. ஆனா நீங்க அங்க மறக்காம மஞ்சுநாதனை கூட்டு போங்கண்ணே. அவசியம் இவனை கூப்பிடுறோம் இல்லையா? அவ இல்லாம நான் அசைய மாட்டேன். இல்லண்ணே மஞ்சுவையும் கூட்டிட்டு போங்க. ஏன்பா என்ன குண்டு போடுற கால் குறையுதான். வாழ்க்கையில எவ்வளவு தூரங்க நடுவர்களே. வெளிநாடு வெளிநாடுன்னு சொன்னீங்களே அந்த வெளிநாட்டு வாய்ப்புக்கு மட்டும் இல்லைங்க நடுவர்களே. இந்த கார்த்திகை மாசம் சொன்ன பாதியில நிக்குது அண்ணன் ஓடி வந்து இந்த பாட்டை பாடி முடிச்சங்க. எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னாரு எப்பா தயவுசெய்து இந்த கால் மண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம் எல்லாம் வேண்டாம் 365 நாள் மாலை போடலாம். அவ்வளவு பாசம். நான் கேட்டேன் ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியான ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி இருக்குடா. ஆனா அதை தாண்டி ஏன் 365 நாள் மாலை போடலாம் தெரியுமா? ஏப்பான்னு மாலை ஓட்டா தாண்டா வீட்டுல மரியாதையே வருது. உண்மைதான். ஏதோ வாங்க சாமி போங்க சாமி. நடுவர் அவர்கள் எங்க வீட்டுல சாமியோ சாமி. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே. கப் காஃபி அவ்வளவுதான். அண்ணி சொன்ன வார்த்தையை அப்படியே ஐயம்பாளையம் மண்ணில் சொல்றேன். புரிஞ்சுக்க இவங்கள்ட்ட எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு. வாங்க சாமி உட்காருங்க சாமி காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி. அடுப்பு சாமியில வச்சு சாமி. ரெகுலேட்டர் சாமியை ஓபன் சாமி பண்ணி சாமி. சிம் சாமியில அடுப்பு சாமியை வச்சு சாமி. லைட் சாமியில டொப்பு சாமி பத்த சாமி வச்சு சாமி. ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி. டம்ளர் சாமியில ஊத்தி சாமி. ஸ்டூல் சாமியில வச்சற சாமி. கை சாமியில பற்றாம சாமி. நாக சாமியில சுற்றாம சாமி. டமக் சாமி நல்லா ரசிச்சு குடிச்சிட்டு சாமி. எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி. கொலா சாமியை திறந்து சாமி. தண்ணி சாமியை விட்டு சாமி. சபீனா சாமியை சுட்டு சாமி. நல்லா கழுவிட்டு சாமி. காய வைக்கிற வெயில் சாமியில சாமி சரணம். அடேப்பா பெரிய சாமிடா உன் குடும்பம். நடுவர்களே இத்தான சாமி எப்போ மாலை போட்டப்ப மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. மாலைய கலட்டியாச்சு. எங்க அண்ணனை தேடி போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல. எங்க அண்ணி சொன்ன வார்த்தை அண்ணன்ட்ட கேட்ட அண்ணன் எங்க அண்ணின்னு. எங்க அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது எங்க தெரியுதோ நாங்க
மாலை போடுற வரைக்கும் சாமி மாலைய கலட்டிட்டா இவளுக்கு அண்ணே இப்போ மகாராஜன் சார் நடுவுற வந்திருக்கீங்கல்ல, நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு உங்க மனைவி எங்க அக்காட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீட்ட என்ன கேட்டா? அருமையா மட்டன் வச்சா விரும்பி சாப்பிடுவார். நாட்டுக்கோழியை 4 வீட்டு வரைக்கும் சாப்பிடுவார். சூப்பர்ண்ணே. எங்க வீட்டுக்கு வந்து உங்க தங்கச்சி கிட்ட கேளுங்க, ரவி எதமா விரும்பி சாப்பிடுவான்னு கேட்டா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, ஒரே வார்த்தையில முடிச்சிருவேன். என்ன தெரியுமா? என்ன? அது எதை போட்டாலும் திங்கும். அப்படி கண்டிஷன்ல அது இருக்கு. நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே, இதுவா மரியாதை, இதுவா வாழ்க்கை? இங்க நிறைய குடும்பமா உட்கார்ந்து நல்ல கேக்குறீங்கன்னு, அதனாலயே நான் சொல்றேன். கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுங்களா? ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆறி போன காஃபி நாக்குக்கு மட்டும்தான் கசப்ப கொடுக்கும். அன்பு இல்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையவே கசப்பாக்கிடும்னு சொன்னா நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பொறுப்பு அவங்கள்ட்ட இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு நடுவர் அவர்களே. அதனாலதான் கண்ணதாசன் எப்படி பாட்டு கொடுத்தாரு தெரியுங்களா? எனது கைகள் தீட்டும் போது வீணை அழுகின்ற, எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தார் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். உண்மையா நான் கேட்கிறேன் அண்ணே, உங்க அனுமதியோட இதை எப்போ சொல்ல வேண்டாம்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். கவியரசர் கண்ணதாசனுக்கு வாய்ச்ச மனைவி உண்மையாகவே காது கேட்காதவங்க. ஆனா என் நண்பனுக்கு வாய்ச்ச மனைவி உண்மையாகவே வாய் பேச முடியாதவங்க. 5 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. பார்க்காத மருத்துவமனை இல்ல, போகாத டாக்டர் இல்ல, ஏறாத கோயில் இல்ல. உண்மையா சொல்றேங்க. ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா என் கூட, அப்ப அண்ணன் பார்த்தாரு, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்காருன்னா, நடந்தது சொன்னேன், அவன் பொண்டாட்டினால வாய் பேச முடியாதுன்னு. உடனே திட்டுனாருங்க. திட்டிட்டு உடனே யாரோ ஒருத்தருக்கு போன் போட்டாரு. சென்னையில ஒரு மருத்துவமனையினுடைய பேரை சொல்லி, அங்க ஒரு மருத்துவருடைய பேரை சொல்லி, நான் சொன்னேன்னு சொல்லி போங்க, நாளை காலையில 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லும் போது இப்பதாங்க நீங்க கைதட்டணும் ஐயம்பாளையத்தில். என்ன தெரியுங்களா அண்ணே, ரொம்ப வறுமையா இருக்கிற குடும்பம்னே, இது ரொம்ப சிரமப்படுறேன்னு. என்னடா பெரிய காசுன்னு நீங்க நம்ப மாட்டீங்க சார். 10,000 ரூபாயை பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பி வைத்த நம்முடைய நடுவர் மகாராஜன் சாருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த இடத்துல போய் பார்த்தங்க, நானும் கூட போனேன். என் நண்பன் கெஞ்சினா, டாக்டர் எப்படியாவது பொண்டாட்டியை பேச வைங்க டாக்டர், பேச வைங்க டாக்டர் கெஞ்சினா சார். அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு, ஒண்ணு இல்லப்பா, உன் மனைவியினுடைய குரல் வளை பகுதியில் லேசா ஒரு சதா வளர்ந்திருக்கு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும், மைனர் ஆபரேஷன் தான், எல்லாருக்கும் 5 லட்சம், ஆனா மகாராஜன் சார் சொல்லியிருக்காருன்னு 3 லட்சம். கைதட்டல் கொடுங்க சார். 2 லட்சத்தை குறைச்சாருங்க பேசி. உண்மையா சொல்ல 2 லட்சம் தான். உடனே அண்ணனுக்கு போன போட்ட, என்னடா டாக்டர் சொன்னார்? அண்ணே இந்த மாதிரி என்ன, எவ்வளவு செலவானாலும் அந்த பிள்ளைய பேச வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு, மாத்திரை செலவு, ரூம் செலவு, சாப்பாடு செலவுன்னு. இப்பதான் சார் நீங்க ஐயம்பாளையத்தில் இன்னும் கொஞ்சம் கைதட்டல் கொடுக்கணும். 3,50,000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு RTGS பண்ண மனுஷங்க. நீங்க என்னமோ மகாராஜன் சார்னா ஏதோ ஐயங்கார் பேக்கரியில டீ வாங்கி தரலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. எங்க அண்ணனை பார்த்து அப்படி சொல்லாதீங்க, உண்மையா சொல்லாதீங்க. என்ன எங்க அண்ணனை பார்த்தா புட்டிங் கேக் கூட வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. டாக்டர் ஜெய்சங்கர் உண்மையா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. 3,50,000 ரூபாய் ஆபரேஷன் முடிஞ்சுங்கம்மா, நல்லா கேட்டுங்க. ஆபரேஷன் முடிஞ்சது, அந்த டாக்டர் கால்ல போய் விழுந்தான். என் தெய்வமே நீதாயா, என் முன்னாடி பேசுனா போதும். அவ்வளவு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ற, 1/2 மணி நேரம் வெயிட். டாக்டர் சீக்கிரம் பேசுறத பார்க்கணும் டாக்டர். இருடா, 5 வருஷம் வெயிட் பண்ண, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டியான்னு டாக்டர் சொன்னாரு. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணா 8ஆம் நம்பர் ரூம்ல இருக்காப்பா, உன் மனைவி பேசுறா, போ ஓய்வு எடுத்துட்டா, போய் பேசுவா பாருங்க. நீ கதவை திறந்துட்டு போனான்னு, கதவை திறந்துட்டு போனா, அப்படி போன பேசின பாருங்க, கண்ணே மணி அத்தனையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பேசினா. இவன் கதவை திறந்துட்டு தங்கம் அப்படின்ட்டு தாங்க போனா பேசினா. அவர் உன்னை கட்டி ஒரு கார் உண்டா, உன்னை கட்டி ஒரு வீடு உண்டா, உன்னை கட்டி ஒரு நகை நட்டுனா, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் புருஷனா, நீ எல்லாம் ஏய் அப்படின்னு பாருங்க. கதவை அடைச்சிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்டே வந்தான். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, திறந்ததை மறுபடியும் அடைச்சு விட்டுருங்கன்னா. டாக்டர் சொன்னாரு, அடைக்கிறக்கும் திறக்கிறக்கும் இது என்ன வாய்க்கா வரப்பாடா?
வேணா ஒரு 5000 ரூபாய் கட்டு, சலுகை விலையில உன்னை செவிடன் ஆக்கிடுறேன்னாரு. அதுக்கும் கைதட்டல் கொடுங்க சார். உண்மையிலுமே மகாராஜன் சார் தான் இன்னொரு 5000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டாரு. இப்ப 5000 ரூபாய் கட்டினா ஆபரேஷன் பண்ணிட்டான். பொண்டாட்டி முன்னாடி உட்காந்து மன்னவனமா வகை வகையா திட்டா, பிம்பிளிக்கு பிலாப்பின்னு சந்தோஷமா உட்கார்ந்துருக்கேன் சார். என்ன பொறுப்பு நான் கேட்கிறேன். நம்ம மகாராஜன் சாருக்கு தாங்க இந்த இடத்துல கைதட்டல் கொடுக்கணும். ஒரு ஆணினுடைய கஷ்டத்தை புரிஞ்சு உண்மை. ஏன்டா கைதட்ட சொல்ல மாட்டேன்? சொல்லுவேன். 3,65,000 ரூபாய் என் காசு. நேற்று போன் பண்ணி என் காசு என்னடா ஆச்சு வெள்ளன்னு அவன் பேங்கிறாயா. ஏன் அவனுக்கு தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்களடா. லட்சுமி நாராயணன் நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆண்கள்னா. இன்னமும் சில பேருடைய பட்டியல்லாம் நிறைவா சொல்லிட்டு போனாங்க. என் தங்கச்சி வடநாட்டில் இருந்தெல்லாம். ஐயா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பக்கத்து சீட்டு காலியாகவே இருந்தாலும் இன்னொரு பிள்ளையோ குழந்தையோ வந்து உட்காரக்கூடாதுங்கிறதுல பேருந்துல கவனமா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தெரியாம கால் கெடுக்க 2 மணி நேரம் நின்னுட்டே வருவீங்க. அட அந்த சீட்டு காலியா இருக்குன்னு ஒரு பொம்பளை உட்கார்ந்துருக்கு, பக்கத்துல போய் லேசா அப்படி தள்ளி தான் உட்கார்ந்துருப்பீங்க. வந்துட்டானுங்க இதுக்குன்னு பேசுறீங்கல்ல சார். ஒரு பஸ்ல சீட்டு கொடுக்கிறதுக்கே மனசு இல்லாதவங்க அவங்க. நடந்த ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க தீர்ப்பு எழுதுங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2020 கொரோனா 2ஆம் அலை வந்துச்சுல்லன்னு, அந்த 2ஆம் அலையில ஒரு பெண்ணினுடைய கணவர் பரிதாபமா மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஆக்சிஜன் படுக்கை இல்ல, 78 வயசான ஒரு மனுஷன், நாராயணன் பேரு. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த இழுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பையனை பார்த்துட்டு, சின்ன வயசு பையன், அந்த பிள்ளையை கூப்பிட்டு, அம்மா என்னோட பெட்டை உன் புருஷனுக்கு தரமா வெச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த படுக்கையை தியானம் பண்ணா. உண்மையிலுமே சொல்ற நடுவர்களே, அந்த படுக்கையை தியாகம் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல அந்த பெரிய மனுஷன் இறந்துட்டான். இறக்கறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாழ்ந்து முடிச்சிட்டமா, உன் புருஷன் வாழ வேண்டியவன், அவனுக்காக எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தப்பில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மகன் செத்து போனான்னு சொன்னா நடுவர்களே, இன்னொருவரை வாழ வைக்கக்கூடிய தன்மையும் உழைப்பும் யார்கிட்ட இருக்கு நடுவர்களே? ஆண்மகன் இருக்கு. என்னமோ 1-2 சாதிச்சதை சொல்றீங்க நடுவர்களே. சாதிச்சதை வெளியில சொல்லி விளம்பரம் தேடுறது அவங்களுடைய புத்தி. நான் இவ்வளவு செஞ்சேங்கிறத வெளியிலேயே சொல்லாம மண்ணுக்கடியில வேர் மாதிரி குடும்பத்தை தாங்கி நிக்கிறது தான் ஆண்களினுடைய சக்தி என்று சொல்லி, அந்த ஆண்களினுடைய உழைப்புக்கே நீங்கள் நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த ஐயம்பாளைய மண்ணுக்கு மக்களுக்கும் கோடி நன்றிகளை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு கையுடியா. உண்மையிலே ஆணின் உழைப்புக்கு பெண்ணின் பொறுப்பு எப்படி தகுதியாகும்? அருமையா கேட்டார், சரியா கேட்டிருக்கார். நல்லா இந்த அணியில இருந்தேன்னா நாக்க புடுங்கிட்டு இந்த அங்கன்னு போயிருப்பேன். எதை பத்தி கவலைப்படாம உட்கார்ந்துருக்கேன். என்ன உழைக்கிற, என்ன பொறுப்பு இருக்கு? இதே தமிழகத்தில் நான் கேட்கிறேன், ஒரு துறையில மட்டும், அரசு துறையில பெண்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்கவில்லை. அதை சொல்ல முடியுமா? ஒரு துறையில மட்டும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல அரசு துறையில. என்ன துறை தெரியுமா? தீயணைப்பு துறை, ஃபயர் சர்வீஸ்ல மட்டும் பெண்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. ஏன் தெரியுமா? இதுகளுக்கு பத்த வைக்கத்தான் தெரியும், அணைக்க தெரியாது. அதனாலதான் இதுகளுக்கு அந்த துறையை கொடுக்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க. எங்க பத்த வச்சு எப்ப கிளம்புவான்னு சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டில் 2 புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா பேசிக்கிட்டா உடனடியாக போய் பத்த வச்சுட்டு வந்துருவான். உன் புருஷனை பார்த்தேன், அங்கே ஏதோ கவுந்தபாடியில் ஒருத்தர் இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தா, அது பேன்சி கடையில் லிப்ஸ்டிக் வாங்கி தடவி பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு வந்துடுவான். அது எனக்கு என்ன தெரியும்? எங்க நிம்மதி இருக்கு? சந்தேக புத்தி பொண்டாட்டினாலே. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு சார். விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடிச்சு என் பொண்டாட்டி கதவை திறந்தான். பாவம் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னு அவள் கதவை திறந்தானே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாளும் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன். இப்போ காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தா. இவன் தான் சிரிச்சா திட்டாலே, சிரிக்கக்கூடாதுன்னு இப்படியே இருந்தேன். என்னைய பார்த்தா சிரிப்பியெல்லாம், அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதை தோணுச்சிருக்கு அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு. சந்தேக புத்தி. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் ஒய்ஃப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பார் ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம். என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டா தெரிஞ்சு அப்படியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா, கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா.
முட்டையை போக கழிச்சலோ பைப்பாஸில் 60 பஸ் போது அடிபடி தொலைமா வந்து தொலைக்கிறோம் கையில் கட்ட முளைக்க உனக்கு முடிச்சு கொட்டோம். இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், இப்படி பருபருன்னு முடிப்பான். இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாள். இவன் தான் லேடிஸ் நம்பர் பூரா வச்சு கொடுத்துறேன், அவன்கிட்ட கேட்டுப்பாரு. எங்கே சார் நிம்மதி இருக்குது? நான் தீர்ப்பில் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினோட நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், சேர் நிறைவான பேச்சாளர் சென்னை ராணிக்குமார் அவர்கள்.